எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா பெர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம், தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. போட்டியாக நினச்சா போட்டி, இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது. அண்ட் அதுவும் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ளே என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி எல்பிஜி, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணணும், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா பெர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல், மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுலேருந்து, வீட்டிலேருந்து பெட்ரோல், டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம், லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை,
அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, ஒரு 10 பேரோட உழைப்பு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மீனவர்கள். நாங்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் சேஃபாக உள்ளே கூட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது. அண்ட் அதுவும் அவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காற்று வாட்டத்துக்கு எப்படி போக முடியும், எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல ஆங்கர் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ், மீடியா எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் தான் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்லாம் இல்லை சார். பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான். ஸோ போட்டியாக நினச்சா போட்டி, இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும். இந்த படத்துக்கும் சரி, அடுத்து வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. அதான். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோற்றுருக்கலாம், சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், முயற்சி எடுப்போம், முயற்சிப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்.